பூஜா கூப்பிடுறது கூட கேட்காம என்ன இந்த கருமத்தை தான் பாத்துட்டு இருக்காளா? இது வேறயா? முதல்ல தலை சுத்தி தூக்கி போடு. ஏன் அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? பூஜாவுக்கும் அந்த பையனுக்கும் அந்த அசிங்கத்தை ஏன் வாயால வேற சொல்லணுமா? அப்பா உன் கூட அவன் ஆடின ஆட்டமும் பாட்டமும் எனக்கு பிடிக்கல. அவன் டான்ஸ்ங்கிற பேர்ல முன்ன அங்க பிடிச்சதும் இங்க பிடிச்சதும் சேச்சே, ஒரு ஒரு அண்ணன் மாதிரி அவன் நடந்துகிட்டான். உன்னோட அண்ணன் மாதிரியா? இல்ல உன்னோட அண்ணன் மாதிரின்னு சொன்னேன். இரு என்னமோ நேத்துதான் நான் வாசு கோயில ராக்கி கட்டின மாதிரி பேசல. நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணனா அவன் அண்ணன்னு. இது வேற மாதிரியான ரிலேஷன்ஷிப். வேற மாதிரினா இது எங்கள மாதிரி யூத்துக்கு தான் புரியும், உனக்கெல்லாம் புரியாது. நீ சும்மா வேடிக்கை மட்டும் பாரு. வேடிக்கையா? ஐயோ அவர் வந்துட்டாரு. அவர்னா? அதான் வாசு. அவ எதுக்கு இங்க வந்தா? என்ன காலேஜ்ல டிராப் பண்றதுக்கு. ஏய் நீ என் கூட தானே காலேஜ்க்கு வருவ? அவரு கூட போனாதானே என் மனசுல இருக்கிறது சொல்ல முடியும். உன் மனசுல என்ன இருக்கு? வாசு ஐ லவ் யூ. பூஜா பூஜா அவ ரொம்ப மோசமானவ. தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். பூஜா நெருப்பு கூத்தடிக்குது, காத்தும் கூத்தடிக்குது, ஊரே கூத்தடிக்குது, வாடா வாடா. நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சிக்க. அவ என்ன சொன்னா? ஏதாவது என்ன பத்தி பத்த வச்சிருப்பாளே. அவ கடக்குறா. ஐயோ போ. ரெண்டு பக்கம் கால் வர போட்டு போறாளே. பூஜா பூஜா. வாசு அந்த வைத்தச்சில் பார்ட்டி விஜய் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கோ. எங்க நான் ஊரை விட்டு வந்தாலும் சனி என்ன விட மாட்டேங்குதே. விட மாட்டா. ஏன்னா அவ யாருக்குமே அடங்க மாட்டா. என்ன சொல்ற நீ? அவ கட்ட விரலை விட பக்கத்து விரல் நீளமா இருக்கும். அந்த மாதிரி நீளமா இருக்கிற பொண்ணுங்க எந்த ஆம்பளைக்கும் அடங்க மாட்டாளுங்க. உண்மையாவா? முக்கியமா அவளுக்கு புருஷனா வர போறவ செத்தான். ஐயோ பொண்ணுங்க கால் விரல்ல இவ்ளோ மேட்டர் இருக்கா? உன் கால் விரல் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் நான் இவ்வளவு கரெக்டா சொல்றேன். அப்போ ஏன் நிலைமை? என்னால உனக்கு எந்த ஆபத்து வராது. வந்துடுச்சு ஆபத்து, பின்னால வந்துடுச்சு. ஐயோ என்ன வாசு? எனக்கு கெட்ட நேரம் நெருங்கிடுச்சு. பின்னால திரும்பி பார். அந்த பொம்பளை ரவுடி நம்மள எவ்வளவு வேகமா துரத்திட்டு வராங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ அவன் கூட போறியா? நீ டென்ஷன் ஆகாத வாசு, நான் இருக்கேன்ல. அவ வீட்லயே ரொம்ப ராங்கா பேசினா. உன் ஊர்க்காரிங்கிறதுனால நீ விடுபடி. ஆனா நான் விட மாட்டேன். ஐயோ பராதே. பார் எனக்கு உனக்கும் பேச்சு இல்ல. உன்கிட்ட யார் பேச வந்தா? இறங்கடி கீழே. என்னடி என்ன வேணும் உனக்கு? அவன் மோசமானவன்னு சொல்லியும் அவன் கூட பைக்ல போறியா? ரெண்டு பக்கம் கால் போட்டு போறியா? போவேண்டா. வாசுவோட பைக்ல உட்காந்துட்டு போவேன், இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு போவேன். ஏன் இப்ப கூட நடு ரோட்ல உன் கண்ணு முன்னாடி வாசுக்கு நான் இச்சு கொடுப்பேன். என்ன திமிரடி உனக்கு? ஏய் நான் பொல்லாதவள ஆயிடுவேண்டி. ஆய் பாருடி, உன்னை நான் புரட்டி எடுத்துடுவேண்டி. ஆஹா வெர்ல மேட்டர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. அவன் என்னடி பாக்குற? என்கிட்ட பேசு. ஏய் பூஜா நிறுத்துங்கடி. நானும் போனா போதுன்னு பாக்குறேன், நீ ரொம்ப ஓவரா பேசுற. பூஜா ப்ளீஸ். உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. உன் வேலைய பாரு. வாசு நீ போ, நான் பாத்துக்கிறேன். திருச்சி மயிராளுங்களே. சார் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன சார் கீழே பாத்துட்டு இருக்கீங்க? போலீஸ் நீங்க போய் தடுத்து நிறுத்துங்க சார். எனக்கு தெரியும் உனக்கு வயித்தெரிச்சல். ஐயா அந்த பொண்ணுகளோட கட்ட விரலுக்கு பக்கத்து வரல பாத்தியா ஐயா? அந்த விரல் நீளத்தை பாரியா. விரல் மேட்டர் உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சா? அத ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டிட்டாளுங்க ஐயா. என்னடி ஏத்து பேசுற? பேசுனா என்னடி பண்ணுவ? கொன்னு அடிச்சுக்க நல்லா அடிச்சுக்க. போலீஸ் பூத்தியை காட்டிட்டீங்களா சார்? ரெண்டு ரவுடிங்கள மோத விட்டு வேடிக்கை பாக்குற மாதிரி பாக்குறீங்க. தம்பி பட்ட பகல்ல 10 பேரை தலைய வெட்டிட்டு வர ரவுடிய கூட நிப்பாட்டி வச்சு பேசுவேன். இவங்ககிட்ட போய் என்னால பேச முடியாது. நான் போய் போலீஸ் படையோட வர்றேன். நீ முடிஞ்சா தப்பிச்சுக்க, உயிர் பழச்சுக்க. தப்பிச்சண்டா சாமி.